வணக்கம் இஸ்ரேல் ஜபசே. சிவகங்கையில் உள்ள திருப்புவனத்தில் அஜித் குமார் அப்படின்ற ஒரு செக்யூரிட்டி, அவர் ஒரு கோவிலுக்கு செக்யூரிட்டியாக இருக்கார். அவர் ஒரு நகை திருட்டுல இன்வால்வ் ஆனார் அப்படின்னு சந்தேகப்பட்டு போலீஸார் அடித்து கொடூரமாக கொலை செய்துள்ளார். என்ன நடந்தது? அவர் மேலே தவறா? போலீஸ் செய்தது எந்த அளவு நியாயம்? இப்போ மதுரை ஹைகோர்ட்டு என்னெல்லாம் உத்தரவு போட்டாங்க? இந்த மாதிரி பல லாக்அப் டெத் நடக்குது. இது என்னதான் சொல்யூஷன்? இதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். சரி, கடந்த 27ஆம் தேதி, அதாவது ஜூன் மாதம் 27ஆம் தேதி பார்த்திங்கன்னா அஜித் குமார், அவருக்கு ஒரு 26-27 வயது இருக்கும். மதுரையில் உள்ள திருப்புவனம் பக்கத்தில் மடப்புறம் அப்படின்ற இடத்துல பத்ரகாளியம்மன் கோயில். ஸோ அந்த பத்ரகாளியம்மன் கோவிலில் இவர் ஒரு செக்யூரிட்டியாக இருக்கார், ஒரு ப்ரைவேட் செக்யூரிட்டி. அப்போ பார்த்திங்கன்னா ஒரு ஒரு பெண்ணும் அவங்க வயதான தாயையும் காரில் கூப்பிட்டு வராங்க. அப்போ இந்த அஜித் குமார் ஹெல்ப் பண்ணுறாரு, வீல் சேர்லாம் கொண்டு வந்து கொடுக்குறாரு. ஏன்னா அந்த வயசான அம்மாவால் நடக்க முடியல அப்படின்னு. ஸோ உடனே அந்த பெண்ணும் அந்த வயசான அம்மாவும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. தம்பி, நீ இந்த காரை கொஞ்சம் பார்க் பண்ணிடுறியான்றாங்க. உடனே இவர் சொல்கிறாரு, எனக்கு கார் பார்க் பண்ண தெரியாத, கார் ஓட்ட தெரியாது அப்படின்னு சொல்லி வேணா என் ஃப்ரெண்ட்ஸு அருண்குமார், வினோத்குமார் அப்படின்ற ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட வேணால் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சாவியை வாங்கி கொடுக்குறாரு. அதற்கப்புறம் அவங்க கார் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. இவங்களுடைய அக்யூசேஷன் என்னென்னா, ரொம்ப நேரம் கழித்து தான் காரை கொண்டு வந்தாங்க அப்படின்னு. அதற்கப்புறம் காரை பார்க் பண்ணியிருக்காங்க. இந்த பெண்மணியும் அவங்க தாயாரும் கோவிலில் அந்த வணங்கிட்டு திருப்பி போகும்போது காரை எடுத்துகிட்டு போயிருக்காங்க. போகிற வழியில் தான் திடீர்னு கவனிச்சதாக சொல்கிறாங்க. அவங்க பின் சீட்டில் கீழே ஏறக்குறைய 14 பவுன் தங்கம் வச்சுருந்தோம், உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இவர் சொல்லியிருக்காரு, நான் தான் காரே ஓட்டல இல்லைங்க, நான் சாவியை தானே என் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட தானே கொடுத்தேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. உடனடியாக அவங்க காவல் நிலையத்துக்கு போயிருக்காங்க, திருப்புவனம் காவல் நிலையத்துக்கு. அங்கே அவங்க கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்கங்க. ஸோ இதுவரை எல்லாமே பர்ஃபெக்டாக தான் போகுது. எந்த தவறும், அதாவது இவர் தவறு செஞ்சாரா, அவர் நண்பர்கள் தவறு செஞ்சாங்களா, இவங்க போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்க போனது தவறா அப்படின்னா எதுவுமே கிடையாது. எல்லாமே ஒருத்தர்கிட்ட நகை காணாம போகுதுன்னு அவங்க கேட்குறாங்க. இல்லைன்னு போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. அதற்கு அப்புறம் தான் பிரச்சனை ஆரம்பிக்குது. அதற்கு அப்புறம் என்னென்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் திருப்புவனத்தில் இருந்த போலீஸ் டீமே இல்லையாங்க, வெளியிலேருந்து ஒரு ஸ்பெஷல் டீம் வந்திருக்காங்க. அந்த ஸ்பெஷல் டீம் நேராக அஜித் குமாரை காவல் நிலையத்துக்கு வர வைக்கிறாங்க. காவல் நிலையத்தில் விசாரிக்கிறாங்க. கூட இவர் சொல்லியிருக்காரு, எனக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை, எனக்கு தெரியாதுன்னொன்னே அவருடைய ஃப்ரெண்ட்ஸான அருண்குமார், வினோத்குமார், பிரவீன்குமார், ஸோ இவங்களெல்லாம் அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டு வந்திருக்காங்க. ஸோ அவங்களையும் அடித்து தான் விசாரணை பண்ணதாக சொல்கிறாங்க. அதற்கப்புறம் அடுத்த நாள் காலையில் பார்த்திங்கன்னா நேராக இவருடைய வீட்டுக்கே போயிருக்காங்க போலீஸ், அந்த ஸ்பெஷல் டீம் அஜித்குமாரோடைய வீட்டுக்கு. அங்கே போயிட்டு சர்ச் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி நகை இருக்கான்னு. அவங்களால நகையை கண்டுபிடிக்க முடியலையா. அதற்கப்புறம் அவருடைய தம்பியான நவீன்குமாரையும் கொண்டு வந்துடுறாங்களாம். ஸோ அதற்கப்புறம் நவீன்குமார் என்ன சொல்கிறாருன்னா, இந்த மாதிரி எங்கள் அண்ணனை இந்த மாதிரி அடிச்சாங்க, பயங்கரமாக அப்பயே பயங்கரமாக அடி வாங்கி கிடந்தார், அது நடக்கக்கூட சரியாக முடியல அப்படின்னு. அதற்கப்புறம் அஜித் குமார், அவருடைய தம்பியான நவீன்குமார், அது இல்லாமல் அஜித் குமாரோடைய ஃப்ரெண்ட்ஸு அருண், பிரவீன், இவங்கள எல்லாரும் 5 பேரையும் காவல் நிலையத்திலேருந்து வெளியில் கொண்டு வந்து ஒரு காரில் கூப்பிட்டு போயிருக்காங்க. கூட்டிகிட்டு போயிட்டு ஹைவேஸ் பக்கத்தில் ஏதோ தோப்பில் இந்த மாதிரி ஆங்காங்கே அடித்து சித்திரவதை செஞ்சதாக அவங்க தம்பி சொல்கிறாரு. எங்கே இருக்குன்னு சொல்லு நகை, எங்கே இருக்குன்னு சொல்லுன்னு. அதற்கப்புறம் அவருடைய தம்பி அடித்தா அண்ணன் ஒத்துப்பான் அப்படின்னு சொல்லி தம்பியான நவீனையும் பயங்கரமாக அடித்தாங்களாம். ஸோ அஜித் குமாரால் ஒரு கட்டத்துக்கு மேலே தாங்க முடியாமல் என்ன சொன்னாராம், ஆமாங்க, நான் தான் நகை திருடினேன், அதை அந்த கோவிலுக்கு பின்னாடி இந்து அறநிலையத்துறை ஆஃபீஸ் இருக்குல்ல, அதுக்கு பின்னாடி ஒரு மாட்டு கொட்டாய் இருக்குது, அங்கே தான் நான் வச்சுருக்கேன் அப்படின்னு. நவீனை பொறுத்தவரை என்ன சொல்கிறாருன்னா, அதாவது தம்பி என்ன சொல்கிறாருன்னா, அவர் நகைலாம் திருடலைங்க, எப்படியாவது அடியிலேருந்து தப்பிக்கலான்னு ஏதோ சொன்னார் அப்படின்னு சொன்னோடனே இவங்க உடனடியாக சந்தோஷமாக அங்கேருந்து கூட்டிகிட்டு வந்திருக்காங்க போலீஸார், அந்த போலீஸாருடைய ஸ்பெஷல் டீம். திருப்பி இவங்க 4 பேரையும் வண்டியிலேயே வச்சுருக்காங்களாம். அஜித் குமாரை மட்டும் நடத்தி அந்த மாட்டு கொட்டாய்க்கு கூப்பிட்டு போயிருக்காங்க. ஸோ இதுவரைக்கும் தான் டீட்டெயில்ஸ் இருக்குது. ஸோ அங்கேயும் இவர் நடந்து போனதை தான் சொல்கிறாங்க. அதற்கப்புறம் சில நேரம் கழித்து மாட்டு கொட்டாயிலேருந்து திருப்பி கொண்டு வராங்களாம்.
தூக்கிட்டு கொண்டு வராங்களாம். வேக வேகமா தூக்கிட்டு வராங்களாம். என்ன நடந்திருக்குன்னா, அங்க வந்துட்டு இவரால அங்க நகைய காமிக்க முடியல. அதனால அடித்து, அங்கேயே அவரு ஏறக்குறைய உயிரிழந்த நிலை அப்படின்னு தான் சொல்றாங்க. உடனடியா இந்த 4 பேரையும், "நீங்க கிளம்புங்க" அப்படின்னு சொல்லிட்டு, இந்த அஜித் குமார பக்கத்துல உள்ள ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போயிருக்காங்க. ஒரு கவர்ன்மென்ட் ஹாஸ்பிட்டல், அப்புறம் பிரைவேட் ஹாஸ்பிட்டல், கடைசில மதுரை ஜிஹெச்சுக்கு கொண்டு போயிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா, இது கிளியர் கட் வந்துட்டு ப்ரூட்டல் டார்ச்சர் பண்ணி ஒரு கொலை செய்திருக்கிறார்கள். இதுல ஒரு துளியும் டவுட்டே கிடையாது. உடனடியா அஜித் குமாருடைய தாயார் வந்துட்டு ஏதோ கம்ப்ளைண்ட் குடுக்க போனதாவும் சொல்றாங்க. ஆனா கம்ப்ளைண்ட்ட அக்செப்ட் பண்ணலையாம். அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பேச்சுவார்த்தை ஏதோ ஒரு கல்யாண மண்டபத்தில வச்சு பேச்சுவார்த்தை நடத்தினதா சில நாளிதழ்கள் சொல்றாங்க. அதாவது என்னன்னா 50,00,000 வாங்கி தர்றோம். நவீன் தம்பிக்கு வேலை போட்டு தந்துடுறோம் செக்யூரிட்டில. இத கம்ப்ளைண்ட்டா எடுத்துக்காதீங்க. இதோட விட்டுருங்க அப்படின்ற மாரி சொன்னதா சொல்றாங்க. இதற்கப்புறம் அடுக்கடுக்கா சில சமூக ஆர்வலர்கள்லாம் வெளியில கொண்டு வராங்க. அதற்கப்புறம் இது வந்து மதுரை கிளை ஹைகோர்ட் எடுத்துட்டாங்க இந்த கேஸ. சுவோ மோட்டோவா எடுக்குறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதாவது அவங்களாவே. அதற்கப்புறம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, சரம் மாரியா கேள்வி கேட்டிருக்காங்க அரசுகிட்ட. என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க? என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்க? அப்படின்னு. இப்ப பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே அந்த சம்பவத்துக்கு அப்புறம் 6 பேர் அந்த ஸ்பெஷல் டீம சஸ்பெண்ட் பண்ணியிருந்தாங்க. நம்மளுடைய தமிழ்நாடு கவர்ன்மென்ட். ஆனா, ஹைகோர்ட்டுக்கு இன்னைக்கு கேட்டப்போ, இல்ல, இல்ல 5 பேர நாங்க வந்துட்டு சஸ்பெண்ட் பண்ணிட்டோம். அது சஸ்பெண்ட் பண்ணது இல்லாம, இது வழக்கும் போட்டுட்டோம். அதாவது கொலை வழக்கே போட்டாச்சு அப்படின்றாங்க. அது இல்லாம டிஎஸ்பி அங்க இருந்த டிஎஸ்பியையும் சஸ்பெண்ட் பண்ணிட்டதா சொல்றாங்க. அது இல்லாம சிவகங்கையுடைய எஸ்பி அவர வந்துட்டு கம்பல்சரி வெயிட்ல வச்சுட்டதா சொல்றாங்க. ஸோ அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் பார்த்தீங்கன்னா, 44 இடத்துல உடலெங்கும் பயங்கரமா தாக்கியிருக்காங்க. ஒரு வீடியோ வேற வந்திருக்கு. அத பார்க்கும்போதே பதைக்குது. அதாவது கம்பால, பைப்பால, அது இல்லாம அடி அடின்னு அடிச்சிருக்காங்க. அது இல்லாம பார்த்தீங்கன்னா, போஸ்ட்மார்ட்டத்தில மிளகாய் தூளும் யூஸ் பண்ணதா சொல்றாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா, ஒரு கொடூர கொலை அப்படின்னு தான் சொல்ல முடியும். இது வந்துட்டு எப்பயுமே இந்த மாரி இஷ்யூஸ்லாம் பார்த்தீங்கன்னா, வந்து அடி வாங்கி இறக்கிறது. இந்த லாக்அப் டெத் யாருக்கு ஆகும்னா, யார்கிட்ட பணம் இல்லையோ. ஏன்னா, பணம் இருக்கிறவங்க ஏதோ ஒரு வக்கீல பிடிப்பாங்க. ஆனா, பணம் இல்லாதவர்கள் தான் திருடுனாங்க. எப்பயுமே இது எல்லோருடைய மனநிலை. ஆனா, ரொம்ப தவறான மனநிலை. நம்ம வீட்ல ஒண்ணு திருடு போயிடுச்சுன்னா, உடனே வேலைக்காரங்கள தான் சந்தேகப்படுவோம். ஒருவேள அவங்களுக்கு தானே பணம் தேவை. அவங்க தான் எடுத்துருக்கணும். வேலைக்காரனோ, வேலைக்காரியோ அப்படின்னு. உடனடியா போலீஸ் கம்ப்ளைண்ட் குடுப்போம். அவங்கள தான் டார்ச்சர் பண்ணுவாங்க. ஸோ கடைசியில பார்த்தீங்கன்னா, நெறைய கேஸ்ல உண்மை என்னன்னா, அந்த வேலைக்காரியோ, வேலைக்காரரோ எடுத்திருக்க மாட்டாங்க. நம்ம வீட்ல ஒரு பையனே கஞ்சா அடிக்கிறதுக்காக எடுத்து அந்த நகைய வித்திருப்பான். ஸோ இதனால எத்தனையோ லாக்அப் மரணங்கள் நடக்கின்றன. ஆனா 99% பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுற மக்கள் தான் இந்த லாக்அப் டெத்துக்கு ஆளாவுறாங்க. அவங்க கஷ்டப்பட்டு ஏதோ ஒரு வேலை செஞ்சு வயித்து பொழப்ப பார்ப்பாங்க. ஆனா கடைசியில பார்த்தீங்கன்னா, அவங்கள தான் நம்ம சமூகம் சந்தேகப்படுகிறது. இது ரொம்ப ரொம்ப தவறான விஷயம். அதற்கு அடுத்தது போலீஸ் தரப்பு சரியா கையாண்டார்களா? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, மதுரை ஹைகோர்ட் சொல்லியிருக்காங்க. ஆமா, ஓரளவு சரியா தான் கையாண்டுருக்கீங்க. ஆனா ஃபியூச்சர்ல இப்படி பண்ணாம பார்த்துக்கோங்க. இது மாரி இஷ்யூ நடக்காமன்னு. ஆனா மெட்ராஸ் ஹைகோர்ட் என்ன சொல்றாங்கன்னா, இல்லன்னு சொல்றாங்க. இது சரியா கையாளலன்னு. என்னை பொறுத்தவரை போலீஸார் ஒழுங்கா கையாளல. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏன் அந்த நெகோசியேஷன் போச்சு? ஏன் அந்த கல்யாண மண்டபத்தில வச்சு 50,00,000 நாங்க குடுக்குறோம். ஏன் கேஸே இன்னும் ஃபைல் ஆவலையாம். அந்த நகை திருட்டுன்னு ஒண்ணு ஆச்சுல்ல. அப்ப அந்த நகை திருட்டுக்காக தானே இவர விசாரிக்கிறாங்க. அந்த நகை திருட்டுக்கான விசாரணை எஃப்ஐஆர் போட்டாங்களான்னு பார்த்தீங்கன்னா, எஃப்ஐஆரே இல்லையாம். 24 மணி நேரத்தில ஒரு மேஜிஸ்ட்ரேட் முன்னாடி போய் நிறுத்தணும். ஸோ இது ஃபார்மல் அரெஸ்ட்டே இல்ல. ஸோ இது பார்த்தீங்கன்னா, இது இன்னைக்கு ஹைகோர்ட்ல கேட்டிருக்காங்க. நம்மளுடைய அரசு வக்கீல் என்ன சொல்லியிருக்காருன்னா, எதிர்க்கட்சிகள் வந்துட்டு இத வந்துட்டு பொலிட்டிசைசேஷன் பண்ண பார்க்குறாங்க. உடனே ஹைகோர்ட் நீதிபதி கேட்டிருக்காங்க, "நீங்க எதிர்க்கட்சியா இருந்தாலும் இத தானே பண்ணியிருப்பீங்க. ஏன் அந்த ஜெயராஜ், பென்னி வழக்குல நீங்க எதுவும் இது பண்ணலையான்னு?" இந்த ஜெயராஜ், பென்னி இது என்னன்னா, அது இன்னொரு ஒரு கொடூரமான இது. 2020ல அப்ப அதிமுக அரசு இருந்துச்சு. கோவிடு. ஸோ அது எங்கன்னா சாத்தான்குளம், திருநெல்வேலியில உள்ள சாத்தான்குளம் பகுதியில ஒருத்தர் கடை வச்சிருக்காருங்க. இந்த கோவிட் நார்ம்ஸ்ன்னு போட்டு பிரச்சனை பண்ணி எடுத்துக்கிட்டு இருந்த டைம். கடைய மூடு, அத மூடுன்னு. ஸோ அந்த டைம்ல அவருக்கும், அந்த போலீஸாருக்கும் ஏதோ வாக்குவாதம் நடந்திருக்கு. அந்த ஜெயராஜுக்கும். உடனே அவர வந்து அரெஸ்ட் பண்ணி உள்ள கூட்டு போயிடுறாங்கங்க. ஸோ அரெஸ்ட் பண்ணி கூட்டு போனோனே கொஞ்ச நேரத்தில அவருடைய மகன் பென்னிக்கு நியூஸ் போயிருக்கு. அவன் பக்கத்தில ஏதோ மொபைல் இதுல ஏதோ கடையில இருக்கான் போல. அவன் அங்க போம்போது பார்த்தா போலீஸ் ஸ்டேஷன்ல பார்த்தா அவங்க அப்பாவ மிதிக்கிறத பார்த்துருக்கான். எந்த பையனாவது சும்மா இருப்பானாங்க? அவங்க அப்பாவ மிதிக்கிறத. உடனே இவன் ஏதோ பண்ணியிருக்கான். அதற்கு
அதுக்கப்புறம் நடந்த கொடுமைகள், அடித்து 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 2 பேரும் கொலை செஞ்சாங்கங்க. ஸோ அந்த வழக்கும் போய்கிட்டு இருக்கு. கடைசியில சிபிஐ தரப்பு மாற்றப்பட்டுள்ளது. அதே மாரி இந்த வழக்கையும் சிபிஐக்கு மாற்றலாமான்னு கேட்டிருக்காங்க. நம்ம அரசு வக்கீல் சிபிஐக்கு வேணும்னா மாத்திக்கலாம்னாங்க. அது நல்ல விஷயம். அதே சமயத்தில எதிர்க்கட்சிகள் இத பொலிட்டிசைஸ் பண்றாங்கன்னு சொல்றது ரொம்ப ரொம்ப தவறு. எதிர்க்கட்சியுடைய வேலையே அதுதான். எதிர்க்கட்சி ஒரு வேள அத பண்ணலன்னா, அது ரொம்ப ரொம்ப தவறு. ஏன்னா, டெமோக்ரசியில எதிர்க்கட்சிகள் குரல் எழுப்ப வேண்டும். ஸோ எதிர்க்கட்சிகள் குரல் எழுப்புவது நல்ல விஷயம். அதே சமயத்தில இது ஏன் திருப்பி 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 லாக் அப் டெத் நடக்குது? பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே 2020ல சுப்ரீம் கோர்ட் வந்துட்டு எல்லா இடத்துலயும் சிசிடிவி கேமரா போடுங்க. எல்லா போலீஸ் ஸ்டேஷன்லயும் சிசிடிவி கேமரா போடுங்க அப்படின்றாங்க. எத்தனை போலீஸ் ஸ்டேஷன்ல சிசிடிவி கேமரா இருக்கு? சரி அப்ப எப்படிதான் இப்ப போலீஸார் சாதாரணமா நீங்க பேசுனீங்கன்னா, அவங்க என்ன சொல்லுவாங்க? "ஏங்க திருடிட்டு வந்துட்டாங்க. நீங்க தானே வந்து பிரஷர் குடுக்குறீங்க. கண்டுபிடிச்சு குடுங்க, கண்டுபிடிச்சு குடுங்கங்கன்னு. அப்புறம் எங்களால எப்படிதான் முடியும்? அடிக்கலன்னா அவன் பாட்டுக்கு இருப்பானே" அப்படின்னு. சரி அதே இதற்காக நானே போய் அடிச்சு கொலை பண்ணுவேன்றது தவறு. போலீஸாருடைய திறமை. அவங்க எதுக்கு? எப்பயுமே நம்ம தமிழ்நாடு போலீஸ்னா ஸ்காட்லாண்ட் யார்ட் அப்படின்னு பெருமைப்பட்டுக்கிட்டு இருக்கோம். உண்மையா ஸ்காட்லாண்ட் யார்டா இருந்தா, இந்த மாரி அடிப்பாங்களா? அவங்க வந்துட்டு அந்த இன்வெஸ்டிகேஷன் பண்ணுவாங்க. அவங்க கரெக்ட்டா பண்ணி அத எ எ அந்த சாட்சியங்கள் இதெல்லாம் பண்ணி கொண்டு வர்றது தான் போலீஸோடைய வேலை. அத விட்டுட்டு அடி அடின்னு அடிக்கிறது. அது இல்லாம சமூகத்துல எவன் கஷ்டப்படுறானோ அவன் தான் திருடன் அப்படின்னு போலீஸும் நினைக்கிறது ரொம்ப ரொம்ப தவறு. எல்லா போலீஸாரும் இப்படியான கிடையாது. நெறைய போலீஸார் நானும் பார்த்துருக்கேன். நல்ல மனசோட ஒரு அந்த சிம்பத்தெட்டிக் டுவர்ட்ஸ் புவர் அப்படின்னு இருப்பாங்க. ஆனா அதே சமயத்துல நெறைய போலீஸ்காரர்கள் என்னன்னா, அவங்களுக்குடைய அந்த பிரஷரா இருக்கும். எப்பவுமே அந்த பிரஷர்ல அத போட்டு அ சமூகத்துல ரொம்ப கஷ்டப்படுறவங்க கிட்ட தான் அவங்க கோபத்த காமிப்பாங்க. அவங்க கேஸ சால்வ் பண்ணணும் பண்ணணும்னு சொல்லி கடைசியில இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, 5 பேர் மர்டர் போலீஸார் கடைசியில அவங்க தான் ஜெயிலுக்கு போயிட்டாங்க. அவங்களுடைய வாழ்க்கையே முடிஞ்சு போயிருச்சு. அதே மாரி தான் சாத்தான்குளம் போலீஸ். அதுவும் அந்த டைம்லயும் அப்போதும் அரசு அதே மாரி தான் சொன்னாங்க. இல்ல, இல்ல அவங்களுக்கு வேற ஏதோ நோயினால அவர் இறந்தார்ன்னு பின்னாளில் சிபிஐக்கு போயிருச்சு கேஸ். அப்புறம் தான் தெரிஞ்சது அடித்தே கொன்றார்கள் அப்படின்னு. இப்பயும் பார்த்தீங்கன்னா, போலீஸாரு முதல்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இல்ல, இல்ல நாங்க கூட்டிட்டு வந்தோங்க. அதுக்கப்புறம் அவர் தப்பிச்சு ஓட பார்த்தாரு. தடுக்கி விழுந்தாரு. திருப்பி கூட்டிட்டு வந்தோம். அப்ப அவருக்கு எபிலெப்சி வந்துருச்சு. அதாவது வலிப்பு நோய் வந்தனால இறந்தாருன்னு. அப்புறம் எப்படிங்க 44 இடத்துல காயம் வந்திருக்கு? ஸோ இப்போதைக்கு கவர்மெண்ட்டு அக்செப்ட் பண்ணிட்டாங்க. ஆமா, தவறு நடந்திருக்கிறது. நாங்க ஆக்ஷன் எடுப்போம். சிபிஐக்கு வேணா மாத்திக்கலான்னு. இது ரொம்ப நல்ல விஷயம். அதே சமயத்துல ஃபியூச்சர்ல நடக்காம இருக்கிறதுக்கு என்ன? ஏன் இப்படி திருப்பி, திருப்பி, திருப்பி லாக் அப் டெத் நடக்குது? அது இல்லாம இது ஒண்ணு யோசிக்க வேண்டியது, இது திமுக அரசா இருந்தாலும், அதிமுக அரசா இருந்தாலும், எல்லா அரசுக்கு கீழயும் போலீஸாரை பொறுத்தவரை இந்த மாரி அடிக்கிறது ரிப்பீட்டடா நடக்குது. லாக் அப் மரணங்கள் மீண்டும், மீண்டும் நடக்கிறது. ஸோ ஜெனரலா போலீஸ ஒரு கண்ட்ரோல்ல வைக்காம, பிரஷர் குடுத்து எவ்வளோனா பவர் எடுத்துக்கோ. கேஸ சால்வ் பண்ணு அப்படின்றாங்க. ஆனா அது எங்க போய் முடியும்னா, அதற்கப்புறம் லாக் அப் டெத்ல தான் போய் முடியும். இது பார்த்தீங்கன்னா, எல்லோரும் நம்மல்லாம் டாக்ஸ் போலீஸ்காரர்கள்னா அவங்க வானத்துல இருந்தா குதிச்சாங்கங்க. நம்மள மாரி தானே அவங்க. நம்மளுடைய வரி பணத்த தானே அவங்க சம்பளமா வாங்குறாங்க. ஏன் அவங்ககிட்ட லட்டி குடுக்குறாங்க? ஏன் அவங்ககிட்ட கன்னு குடுக்குறாங்க? உங்ககிட்டயும் என்கிட்டயும் இல்ல. என்ன காரணம்னா, ஒருவேள ஜாதி கலவரம் நடக்குது, மத கலவரம் நடக்குது. அப்ப லட்டிய வச்சு ஃபர்ஸ்ட்டு அடி. அங்க எல்லாரும் சாவாம பார்த்துக்கோ. வேற வழி இல்ல. சுடு. 2 பேர் இதா இருந்தா கூட அட்லீஸ்ட் கலவரத்த தடுக்கலாம் அப்படின்னு. அதற்காக தான். ஆனா, இப்போ காசுக்கு இல்லாம கஷ்டப்பட்டு வேலை செய்றவங்க கிட்ட, இந்த மாரி சந்தேகப்பட்டு, அப்ப எடுத்தாரு, எடுக்கலன்றது பேச்சே இல்ல. அவர் தான் எடுத்தார்ன்னு ஒரு பேச்சுக்கு வச்சுப்போமா. எனக்கு தெரிஞ்சு இருக்கிற மாரி தெரியல. ஏன்னா, அவர் தான் நல்ல மனுஷனா வீல் சேர் எல்லாம் குடுத்துருக்காரே. அப்படியே ஒரு ஒரு பேச்சுக்கு வச்சாலும், உடனே அடித்து கொன்று விடலாமா? ஸோ, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவரு எனக்கு தெரிஞ்சு திருடுன மாரிலாம் தெரியல. ஸோ, இந்த மாரி போலீஸ் வந்துட்டு இந்த மாரி அராஜகம் பண்றது, லாக் அப் டெத் பண்றது, இது நிர்ணா ஏன்னா ஒவ்வொரு வாட்டியும் இந்த மாரி நியூஸ் வரும்போது நம்மலாம் பேசுவோம். அதற்கப்புறம் மறந்துருவோம். திடீர்னு ஏன்னா 2020ல அது நடந்துச்சு. இப்ப 25ல இப்ப மீண்டும் இந்த மாரி நடந்திருக்கு. நடுவுலயும் நெறைய லாக் அப் டெத் நடந்துச்சுன்னு தான் சொல்றாங்க. ஸோ, இந்த மாரி லாக் அப் டெத்துக்குலாம் ஒரு நிரந்தர தீர்வு கொண்டு வர வேண்டும். மதுரை ஹைகோர்ட் எடுத்தது ரொம்ப நல்ல விஷயம். அவங்க அதே சமயத்துல வெறும் இந்த கேஸோட நிறுத்தாம, இந்த கேஸ ஒரு இதா வச்சுக்கிட்டு, கிளியர் கட் கைட்லைன்ஸ் குடுக்கணும். ஏற்கனவே இருக்கிற கைட்லைன்ஸ்லாம் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனுடைய கைட்லைன்ஸ் இருக்கு. சுப்ரீம் கோர்ட்டுடைய கைட்லைன்ஸ் இருக்கு. அதெல்லாம் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க நம்ம தமிழ்நாடு போலீஸ்ன்னு. அப்பதான் நம்மளும் பார்த்தீங்கன்னா, ஸ்காட்லாண்ட் யார்ட் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஸோ ஸ்காட்லாண்ட் யார்டு வந்துட்டு சும்மா லட்டிய வச்சுட்டு, காசு இல்லாதவன போட்டு அடி அடின்னு அடிக்கிற மாரிலாம் கிடையாது. அவங்க வந்துட்டு ப்ரொஃபஷனலா இருப்பாங்க. நம்மளுடைய போலீஸாரும் ப்ரொஃபஷனலா இருந்தா தான்
நல்லது. ஸோ என்னை பொறுத்தவரை எந்த அரசு இந்த மாரி அரசுடைய கண்ட்ரோல்ல தானே கடைசியில போலீஸார் இருக்காங்க. ஸோ அரசு வந்துட்டு செய்தது இந்த அரசா இருந்தாலும் அரசு செய்தது தவறு, டவுட்டே கிடையாது. அதே மாரி பழைய அரசும் இத யோசிக்கணும். நம்ம நம்ம இருந்தப்பயும் இதுதானே நடந்துச்சுன்னு. அதுக்காக இப்ப கேள்வி கேட்காமலாம் இருக்கக்கூடாது. கண்டிப்பா அப்போசிஷன் பார்ட்டியா கேள்வி கேட்கணும். இது என்னுடைய வியூ. உங்களுடைய வியூ என்னவோ அத கமெண்ட்ஸ்ல எழுதுங்க. நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அது இல்லாம இந்த வீடியோல ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுனாலும் கமெண்ட்ஸ்ல எழுதுங்க. நான் கிளாரிஃபை பண்றேன். தொடர்ந்து இந்த சேனல் மூலமா சந்திப்போம். நன்றி. வணக்கம்.